Hello guys, போன வீடியோவில் நம்ம வியூவில் எப்படி செக் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வியூ கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃபோர்ஸ் வியூ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபோர்ஸ் வியூ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு டேபிளே இல்லாமல் ஒரு வியூவை கிரியேட் பண்ணால் அது வந்து ஃபோர்ஸ் வியூன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ் டேபிள் நம்மளுக்கு ஒன்று இருக்கும். அந்த டேபிளை வச்சு தான் நம்ம வந்து ஒரு வியூவை வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஆனால் இது ஃபோர்ஸ் வியூன்றது அப்படி கிடையாது. டேபிளே இல்லைனாலும் நம்ம ஒரு வியூவை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஃபோர்ஸ் வியூன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் வியூவோட சின்டாக்ஸ். ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுனால கிரியேட்ன்ற கீவேர்டு கொடுக்கணும். அடுத்தது நம்ம எந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம், நம்ம ஒரு வியூவை கிரியேட் பண்ண போகிறோம், அதனால் வியூ அப்படின்ற அந்த கீவேர்டு நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம வியூவை கிரியேட் பண்ணுறதுனால வியூக்கான ஒரு நேமை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அந்த வியூக்கான நேமை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது ஆஸ்ன்ற கீவேர்டு கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். ஏன்னா இது வந்து மேண்டேட்டரியான கீவேர்டு. ஓகேவா? அதுக்கடுத்து ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம இருந்ததுன்னா கொடுக்கணும். ஓகேவா? ஓகே. ஏன்னா ஃபோர்ஸ் வியூ அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து வியூ பக்கத்தில் வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீவேர்டு நம்ம கொடுப்போம். ஏன்னா இது வந்து அப்போ தான் ஆரக்கிளுக்கு தெரியும், ஓகே இது வந்து ஃபோர்ஸ் வியூ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இது கொடுக்காம நம்ம ஒரு வியூவை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வியூவை வந்து கிரியேட் பண்ண விடாது. ஓகேவா? வியூ வந்து நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பேஸ் டேபிள் இருக்கணும். ஓகேவா? டேட்டா பேஸில் பேஸ் டேபிள் இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்தால் ஒண்டி தான் வியூவை கிரியேட் பண்ண முடியும். ஆனால் பேஸ் டேபிள் இல்லாமல் நம்ம ஒரு வியூவை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இங்கே வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீவேர்டை வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா மெனு அப்படின்ற ஒரு டேபிள் வந்து டேட்டா பேஸில் கிடையாது. ஓகேவா? இப்போ நான் அதை கொரி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ மெனு அப்படின்றது இந்த வந்து டேபிள் வந்து நம்மளுக்கு டேட்டா பேஸில் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டேபிளுக்கு இந்த இல்லாத டேபிளுக்கு நான் ஒரு வியூ கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வியூ கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் என்னது? கிரியேட் வியூக்கான நேம். ஸோ நம்ம வந்து டம்மின் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ டம்மி வியூ ஆஸ் நம்ம வந்து இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை போட்டுடலாம். ஓகேவா? செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் மெனு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வியூ கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆரக்கிள் நம்மளுக்கு வந்து இந்த வியூவை வந்து கிரியேட் பண்ண விடாது. ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம இதை கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? நம்மளுக்கு வந்து எரர் த்ரோ பண்ணுது. ஓகேவா? என்ன சொல்லுது அப்படின்னா டேபிள் ஆர் வியூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து வியூவை கிரியேட் பண்ணுறோம். வியூ நமக்கு எப்போலாம் கிரியேட் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆரக்கிள் வந்து செக் பண்ணும் இந்த மெனுன்ற பேஸ் டேபிள் வந்து டேட்டா பேஸில் இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு வந்து செக் பண்ணும். ஓகேவா? அப்படி இருந்ததுன்னா ஒண்டி தான் நம்மளுக்கு வந்து இந்த வியூவை நார்மல் வியூவை வந்து கிரியேட் பண்ண விடும். ஓகேவா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இது மாதிரி எரர் த்ரோ பண்ணும். ஏன்னா நீங்கள் கொடுத்துருக்க டேபிளோ இல்லை வியூவோ வந்து டேட்டா பேஸில் இல்லை, அதை நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த டேட்டா பேஸில் வந்து இந்த டேபிளே இல்லை, ஆனாலும் நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து ஃபோர்ஸ் வியூ அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபோர்ஸ் வியூ அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா ஆரக்கிள் வந்து ஓகே இந்த சின்டாக்ஸை பார்க்கும். ஓகே இதில் ஃபோர்ஸ் வியூ அப்படி இருக்குது அப்படின்னா டேரெக்டாக இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் போகாது. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட்டில் போய் இந்த டேபிளை பார்த்தாலும் அது டேபிள் இருக்காது, அதுக்கே தெரியும். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபோர்ஸ் வியூ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாக அதை வந்து ஒரு வியூ வந்து கிரியேட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஃபோர்ஸ் வியூ நம்ம கிரியேட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து வியூ டம்மி கிரியேட்டட் அப்படின்னு வருது பாருங்க. ஓகேவா? வியூ டம்மி கிரியேட்டட். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் வியூ வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? நம்ம வியூலாம் கிரியேட் ஆகிடுச்சா அப்படின்றது நம்ம பார்க்கணும்னா எங்கே போவோம்? யூசர் அண்டர்ஸ்கோர் வியூஸில் போய் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அது மாதிரி நம்ம யூசர் அண்டர்ஸ்கோர் வியூஸில் போய் பார்ப்போம். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் யூசர் அண்டர்ஸ்கோர் வியூஸ். ஓகேவா? ஸோ யூசர் அண்டர்ஸ்கோர் வியூஸில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த யூசர் கிரியேட் பண்ண எல்லா வியூஸும் இருக்கும். ஓகேவா? நம்ம இப்போ கடைசியாக கிரியேட் பண்ண வியூ எது அப்படின்னா டம்மி வியூ. இதுதான் நம்ம வந்து கடைசியாக கிரியேட் பண்ண வியூ. ஓகேவா? இந்த டம்மி வியூ தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை எதை வச்சு கிரியேட் பண்ணியிருக்கோம்? செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் மெனு அப்படின்ற அந்த காலம் அந்த டேபிளை வச்சு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ண இந்த டம்மி டேபிள், அதாவது இந்த ஃபோர்ஸ் வியூன்ற அந்த வியூ இருக்குல்ல, இது வியூ வந்து நம்மளுக்கு டேட்டா பேஸில் வேலிடாக இருக்கா இல்லை இன்வேலிடாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அது செக் பண்ணுறதுக்கு நம்ம எதில் போனால் பார்க்கலாம் அப்படின்னா யூசர் அண்டர்ஸ்கோர் ஆப்ஜெக்ட்ஸில் போனால் நம்ம இந்த வியூ இல்லை நம்ம கிரியேட் பண்ணுற எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி. ஓகேவா? ஆப்ஜெக்ட் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று கிரியேட் அப்படின்ற கீவேர்டை வச்சு நம்ம எது கிரியேட் பண்ணாலும் அதை வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? அது மாதிரி நம்ம கிரியேட் பண்ண எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் யூசர் அண்டர்ஸ்கோர் ஆப்ஜெக்ட்ஸில் போனால் அப்படின்னா எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம அதே மாதிரி இப்போ கிரியேட் பண்ண இந்த ஃபோர்ஸ் வியூவை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அந்த யூசர் அண்டர்ஸ்கோர் ஆப்ஜெக்ட்ஸில் வந்து பார்க்கலாம். ஓகேவா?
ஸோ யூசர் அண்டர் ஸ்கோர் ஆப்ஜெக்ட்ஸ்னு போட்டாச்சு. ஸோ யூசர் அண்டர் ஸ்கோர் ஆப்ஜெக்ட்ஸ்னு போட்டால் நம்ம கிரியேட் பண்ண எல்லா இதுவுமே இருக்கும். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டைப் பாருங்கள், ஃபங்க்ஷன், பேக்கேஜ், டேபிள், வியூ அப்படின்னு நிறைய இருக்குது. நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் டைப் வந்து நம்மளுக்கு வந்து வியூ. ஓகேவா, ஸோ அதனால் ஆப்ஜெக்ட் டைப் ஈக்குவல் டு வியூ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகேவா, ஆப்ஜெக்ட் டைப் வியூ. ஓகே, ஆப்ஜெக்ட் டைப் வியூ கொடுத்துட்டீங்க. நம்மளுக்கு நிறைய வியூ இருக்குது. அதில் நீங்கள் எந்த வியூ ஃபில்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சொல்லணும். அண்ட் ஆப்ஜெக்ட் டைப் இதில் வந்து நம்ம வேர் கண்டிஷன் கொடுக்கணும். வேர் ஆப்ஜெக்ட் டைப் ஈக்குவல் டு வியூ அண்டு கொடுத்துட்டு நம்ம வந்து சொல்லணும் ஆப்ஜெக்ட் நேம் வந்து இந்த டம்மி வியூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ஸோ ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு டம்மி வியூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, டம்மி அண்டர் ஸ்கோர் வியூ. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இந்த டம்மி வியூக்கான, அதாவது இந்த ஃபோர்ஸ் வியூக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் இதில் வந்துடும். ஓகேவா, அந்த ஃபோர்ஸ் வியூ கிரியேட் பண்ணது எந்த ஆப்ஜெக்டில் இருக்குது, அதோட ஆப்ஜெக்ட் ஐடி என்ன, அது எப்போ கிரியேட் பண்ணோம், அதில் லாஸ்ட்டாக எப்போ அப்டேட் பண்ணோம், அதோட வேலிட் என்ன, அதோட ஸ்டேட்டஸ் என்ன, வேலிடாக இருக்கா இன்வேலிடாக இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம வந்து இங்கே வந்தால் பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டம்மி வியூ வந்துடுச்சு. இதோட ஆப்ஜெக்ட் ஐடி பார்த்தீங்கன்னா 86159. ஓகேவா, இது வந்து நம்ம 6th மேல வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இன்வேலிடில் இருக்குது. ஓகேவா, இது ஏன் இன்வேலிட் அப்படின்னா ஏன்னா நம்ம ஒரு டேபிளே இல்லாமல் ஒரு வியூவை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ அதனால் அது ஸ்டேட்டஸ் வந்து இன்வேலிடில் இருக்கும். ஓகேவா, நம்ம ஒரு டேபிளை வச்சு ஒரு வியூவை கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து ஸ்டேட்டஸ் வந்து வேலிடில் இருக்கும். ஓகேவா, ஸோ இதனால தான் இந்த ஸ்டேட்டஸ் வந்து இன்வேலிடில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம மெனுன்ற ஒரு டேபிளை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான சின்டெக்ஸ் தான் இது. ஓகே, எதை கிரியேட் பண்ண போகிறோம், ஒரு டேபிளை கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் கிரியேட்டு டேபிள் மெனுன்ற ஒரு டேபிளை கிரியேட் பண்ண போகிறோம். அடுத்தது ஐடி வந்து நம்பர்ன்ற டேட்டா டைப் கொடுத்துருக்கோம். மெனு நேமுக்கு வந்து வேர்கேர் 230 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இந்த டேபிளை வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போய் அந்த யூசர் அண்டர் ஸ்கோர் ஆப்ஜெக்ட்ஸில் போய் பார்த்தா ஸ்டேட்டஸ் வந்து வேலிடாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து வேலிடாக இருக்காது, இன்வேலிடில் தான் இருக்கும். ஓகேவா, இது ஏன் இன்வேலிடில் தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம ஒரு வாட்டி கம்பைல் பண்ணணும், இல்லைனா ஒரு ரீஃப்ரெஷ் மாதிரி பண்ணணும். அப்போ தான் இது வந்து வேலிட் அப்படின்றத ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து எதுவுமே கொடுக்கல. இப்போ நார்மலாக போயிட்டு நம்ம வந்து இப்போ இந்த வியூ வந்து கொரி பண்ணி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வந்து எரர் த்ரோ பண்ணாது. ஓகேவா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த டம்மி வியூ இது வந்து நம்ம கொரி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த காலம்ஸ் கார்டும் டேட்டாஸ் இருக்காது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த டம்மி டேபிளை வந்து கொரி பண்ணி பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எரர் காட்டியிருக்கும். ஓகேவா, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் காட்டில் டேபிள் இருக்குது, ஆனால் டேட்டாஸ் தான் இல்லை. ஓகேவா, அப்போ என்ன பண்ணோம், இப்போ நீங்கள் போய் இந்த யூசர் அண்டர் ஸ்கோர் ஆப்ஜெக்ட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து வேலிடில் இருக்கும். ஓகேவா, நம்ம இங்கே எதுவுமே ரீகம்பைல் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஓகேவா, பண்ணாமல் நம்ம இந்த டேபிளை போய்ட்டு டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அதாவது இந்த வியூவை போய் டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால ஆரக்கிள் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் அது ரன் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இன்வேலிடில் இருக்கிறத வந்து வேலிடாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு டேட்டா இடத்துல வந்து கொடுக்கும். ஓகேவா, அந்த டைம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் நடந்து அந்த டைமில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து இன்வேலிட்லேருந்து வேலிட் அப்படின்றதுக்கு சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு வந்து டேட்டா எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபோர்ஸ் வியூ அப்படின்றது என்னன்னா ஒரு டேபிளே கிடையாது. அந்த டேபிளை நான் எப்போ வேணால் கிரியேட் பண்ணிப்பேன். வியூவை கிரியேட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கூட நான் கிரியேட் பண்ணிப்பேன் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் வியூ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை ஒரு ஏதோ ஒன்று வந்து நீங்கள் டிப்ளாய் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து ஒரு டிபெண்டன்சிஸ்லாம் இருக்கும். ஓகேவா, இப்போ டிபெண்டன்சி அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை டிபெண்ட் பண்ணி இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து டிபெண்டன்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அது மாதிரி டைமில் உங்களுக்கு வந்து டிபெண்டன்சி இருந்து அப்படின்னா உங்களால் சில நேரத்தில் கிரியேட் பண்ண முடியாது, இல்லை உங்களால் டிப்ளாய் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு வியூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வியூவை வந்து ஃபஸ்ட்டு டிப்ளாய் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அது மாதிரி ஃபோர்ஸ் வியூ அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து டிப்ளாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேபிளோ இல்லை வேறு ஏதோ ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்புறமேட்டு கூட நீங்கள் வந்து டிப்ளாய் பண்ணலாம். ஸோ அது மாதிரி டைமில் வந்து ஒரு டிப்ளாய்மெண்ட் பர்பஸுக்கு வந்து இந்த ஃபோர்ஸ் வியூ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த வியூ வந்து எப்படி கம்பைல் பண்ணுறது, எப்படி ரீகம்பைல் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.